வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்கம்மா. எப்பயும் போல் தூயமல்லி அரிசி சாதம் சாமி கும்பிட்றதுக்காக சொந்த ஊருக்கு வந்திருக்கிறோம்மா. தூயமல்லி அரிசி சாதம் சூப்பராக வடிச்சிருக்கிறோம்மா. இங்கே சீக்கிரம் வெந்துடுச்சுமா. இந்த ஊர் தண்ணிக்கு இந்த சாதம் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடுச்சு. அதில் 2 கரண்டி தட்டில் போட்டுக்கலாம். அடுத்து நீர் சுதும்பு மீன்மா, சூப்பரான இருந்ததுமா. அந்த மீன் அப்படியே ஃப்ரெஷ் மீன்மா. நீர் சுதும்பு மீன் போட்டு ஜோராக குழம்பு வச்சுருக்கோம்மா. தண்ணியின் சுவையினால் இந்த குழம்பும் ரொம்ப அருமையாக சுவையாக இருந்ததாக வீட்டில் இருக்கவங்கலாம் சொன்னாங்கம்மா. அதில் கொஞ்சம் சாதத்தில் போட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருந்ததும்மா. மீன் குழம்பு ஃப்ரெஷ் மீன்மா. அதில் கொஞ்சம் சாதத்து மேலே போட்டுக்கலாம். அடுத்து காளா மீன் கிடச்சிதும்மா. அது சூப்பராக வறுத்துருக்குறோம். அதில் ஒரு 2 துண்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து முருங்கைக்காய் பொரியல்மா. சூப்பராக பச்சை பசேர்னு கிடச்சிதும்மா முருங்கைக்காய். அதனால் அந்த அந்த முருங்கைக்காயின் அழகுக்காகவே அந்த முருங்கைக்காய் பொரிச்சோம்மா. ரொம்ப அருமையாக வந்தது. அதுவும் செம்ம டேஸ்ட்டுமா. அது கொஞ்சம் வச்சுக்கலாம். எப்பயும் போல் மிளகு ரசம் அதுவும் கொஞ்சம் எடுத்துக்கலாமா. பிளேட்டிங் பண்ணுறதுக்கு சரியான பொருள் உபகரணங்கள் இல்லைம்மா. அதனால் இப்படி செய்திருக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.